ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்ட் 1, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 2ங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுனால பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டுட்டேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி வம்புடுக்க கூடாது. இங்க ஐஸ் கொடுக்கா போற வத்தலை கொண்டு போற வத்தலை கொண்டு கேங்கிட்டு இங்கனக்குள்ள இருக்க அந்த ஸ்கூலுக்கா இல்ல இங்க வத்தலை கொண்டு போறாங்களா தங்கன இந்த இதுகிட்ட நாங்கள் வந்ததுலேருந்தே இந்த கோழி பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. இதோட முட்டையை எடுத்துருவாங்கன்னு நினச்சி கத்துச்சோ என்னமோ தெரியல, இல்லை முட்டை வைக்கிறதுக்காக கத்தியிருக்கும் போல். இருந்தாலும் நான் என் பாட்டியும் என் ஸ்பனாவும் சும்மா விடலை. முட்டை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாட்டி ஆம்லேட் போடுறதுக்காக முட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி ஆம்லேட் ரெடியாக போகுது. பாட்டிக்கு பேத்தியை விட மனசே இல்லை. ஏன்னா நாங்கள் ஊருக்கு வந்தே 1 வருஷம் ஆக போகுது. பாசம் இருக்கத்தானே செய்யும். அப்புறம் அந்த ஈரத்துல கொஞ்சம் அடமலை மாதிரி பிடிக்கும். அப்படியே நல்லா வேண்டாம் காஞ்சு எப்படி இருந்துச்சு சங்கர் வந்து வீடு முழுக்க ஆடா இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் ஆடு இருக்கு. பயந்துட்டேன். ஓடுது, அது உள்ள ஓடிடுச்சு. ஓ இப்படி பண்ணா வருமா? இதெல்லாம் நாயா வருது. இப்போ வந்திருக்குது பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தி வீடு. இங்கே வந்தும் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஊருக்கு வந்தே எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகிருக்கும். பக்கத்தில் என் தங்கச்சி வீட்டுக்கு வர அப்படியே மறுபடியும் கிளம்பிற இப்படியே இருந்துட்டோம். அவங்களோட சேர்த்து லைட் போடுங்க. எப்படி பாக்கு என்ன பண்ற? அதான் நாய்க்குட்டி மேற்கு பாரு, உன்னை வீடியோ எடுக்கிற பாரு. பேரு தூக்கு, எதுவா தூக்கு. மாரி கெட்டு போன மாதிரி ஸ்மெல் அடிச்சுச்சு. நல்ல கம்மட்டு சாப்பிட்டு தூக்கி போட்டேன். நாங்களே தூக்கில போட்டேன். ஏமா மாலை போய் வாங்கலாமாமா? ஒரு கிலோ முந்திரி பழம் செக் பண்ணி வரோம். செக் பண்ணேனா இன்னும் அடியில் போகுது. இது பேர் சேலையை பிடிச்சி இழுக்குது. எந்திரி, எதுக்கு பார்த்து தூங்குறேன்னு.
ஆமா சித்தப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தார். பரோட்டாவை 3 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை ஆடு கூட பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆடுங்க ரெண்டும் பார்த்திங்கன்னா பயங்கர சுட்டி, அது கொஞ்சம் குட்டியாக இருக்குதுல்ல, அதனால உள்ளே அவங்க படுத்துருக்கிறதுனால அவங்களோடையே வந்து படுத்துக்குது. அதே இன்னொரு பொட்டை குட்டி வந்து அந்த பக்கம் படுத்துருச்சு. எனக்கு நான் நின்றுட்டு திரும்பினா குட்டி